நண்பர்களுக்கு வணக்கம். நீங்க நம்ம வீடியோல எத பத்தி பார்க்கலாம் அப்டின்னா, எல்ஐசில நீங்க ஒரே ஒரு பிளான் ஜீவன் உற்சவ் அப்படின்ற பிளான் எடுத்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு இன்கம் டாக்ஸ் ஆக்ட் செக்ஷன் 80C மூலியமாவும், செக்ஷன் 1010D மூலியமாவும் நீங்க 30% டாக்ஸ் ஸ்லாப்ல இருந்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு ரூ. 28,94,260 டாக்ஸ் ரிபேட் மூலியமா மட்டும் பயன்பெற்றிருப்பீங்க. அதே நீங்க 20% டாக்ஸ் ஸ்லாப்ல இருந்தீங்கன்னா, ரூ. 19,29,507 டாக்ஸ் ரிபேட்டா மட்டும் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். செக்ஷன் 80C, செக்ஷன் 1010D அப்படின்னா சின்னதா அவுட்லைன் பார்த்துடலாம். செக்ஷன் 80C மூலியமா நீங்க ரூ. 1,50,000 வரைக்கும் டாக்ஸ் சேவிங் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு சில ஃபினான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ல நீங்க சேவிங்ஸ் பண்ணீங்க அப்படின்னா, கவர்மெண்ட் செக்ஷன் 80C மூலியமா டாக்ஸ் ரிபேட்டா 1,50,000 உங்களுக்கு கொடுக்குறாங்க. செக்ஷன் 1010D மூலியமா அந்த சேவிங்ஸ்ல இருந்து வர ரிட்டர்ன்ஸுக்கு உங்களுக்கு டாக்ஸ் ஃப்ரீயா ரிபேட் கொடுக்குறாங்க. இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம், செக்ஷன் 1010D நீங்க எல்ஐசில பயன்படுத்தணும் அப்படின்னா, உங்களுடைய ஆனுவல் பிரீமியம் சம் அஷ்யூர்டுக்கு 10%க்கு மேல இருக்கக்கூடாது. உதாரணத்துக்கு நீங்க ஒரு ரூ. 10,00,000 சம் அஷ்யூர்டுல ஒரு பாலிசி எடுக்கிறீங்க அப்படின்னா, உங்களுடைய ஆனுவல் பிரீமியம் 1,00,000 தான் இருக்கணும். ரூ. 1,20,000 அப்படின்னு போயிடுச்சு அப்படின்னா, உங்களுக்கு செக்ஷன் 1010Dல கிடைக்கக்கூடிய பயன் கிடைக்காது. இந்த பிளானை ரெக்டிஃபை பண்றதுக்கும் ஒரு வழி இருக்கு நம்மகிட்ட. நீங்க ரூ. 10,00,000 சம் அஷ்யூர்ட் பாலிசி எடுக்கிறீங்க. உங்களுக்கு ஆனுவல் பிரீமியம் ரூ. 1,20,000 வருது அப்படின்னா, ஒரு 10,00,000 அது கூட ஒரு ரூ. 2,00,000 டேர்ம் இன்சூரன்ஸ் அதுலயே அந்த பாலிசிலேயே ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களோட சம் அஷ்யூர்ட் ரூ. 12,00,000 மாறிடும். உங்களோட ஆனுவல் பிரீமியம் ரூ. 1,20,000. ஸோ 10%க்குள்ள தான் வரும். அப்படி பார்க்கும்போது அந்த செக்ஷன் 1010D உடைய பயன்களும் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ ஜீவன் உற்சவ் பாலிசியில நீங்க ரூ. 1,59,498 வருஷம் கட்டணும். 8 வருஷம் பிளான் போட்டிருக்கேன். அப்படி பார்க்கும்போது மொத்தம் ரூ. 12,51,946 மொத்த பிரீமியம் நீங்க கட்டுற மாதிரி வரும். அதுல டேர்ம் பிளான் மொத்தம் எந்த ஃபினான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்துக்கிட்டீங்கனாலும் உங்களுக்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் கிடைக்காது. எல்ஐசி உங்களுக்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் கொடுக்குறாங்க. இதுல ஒரு ADDB ரைட் இருக்குது, ஒரு டேர்ம் ரைட் இருக்குது, அது போக சம் அஷ்யூர்ட் 10,00,000 ஒரு ரைட் இருக்குது. ஸோ மொத்தமா கால்குலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ரூ. 3,41,240 நீங்க அந்த இன்சூரன்ஸுக்காக நீங்க செலவழிக்கிறீங்க. அதுல ஜிஎஸ்டி ஒரு ரூ. 30,000 நம்ம கழிச்சிடலாம். ஸோ மொத்தம் நீங்க ரூ. 8,80,706 தான் சேவிங்ஸ்க்காக செலவு பண்றீங்க. புரியுதுங்களா? 12,51,000 சம்திங் உங்களுக்கு பிரீமியம் கட்டுறீங்க. சேவிங்ஸ்க்காக நீங்க செலவிடக்கூடிய தொகை வந்து ரூ. 8,80,000 தான். ஓகேங்களா? அந்த 8,80,000 நீங்க சேவ் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு ரிபேட் மூலியமா மட்டும் 19, 28 லட்ச ரூபா வருது. அப்படி கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்க பிரீமியம் கட்டவே இல்லை. நீங்க 8,00,000 கட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிபேட்டா மூலியமா 19 லட்சம் வருது அப்படின்னா 11 லட்சம் ரூபாய் கவர்மெண்ட் உங்களுக்கு சும்மா கொடுக்குது இந்த பிளானை எடுக்கிறதுனால. ஓகே, ஓவராலா இதுதான் கான்செப்ட். இந்த 28,94,000 19,29,000 எப்படி வந்துச்சு அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். எப்படி வந்துச்சுன்னு டீடைல்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஜீவன் உற்சவ் பிளானை பத்தி ஒரு அவுட்லைன் பார்த்துடலாம். நான் உதாரணத்துக்கு 25 வயசு உள்ள ஒரு நபர் இந்த பாலிசி எடுக்கிற மாதிரி கால்குலேட் பண்ணியிருக்கிறேன். சம் அஷ்யூர்ட் 10 லட்ச ரூபா சூஸ் பண்றாரு. அவரு பிரீமியம் 8 வருஷம் பணம் கட்டணும். டெஃபர்மெண்ட் பீரியட் ஒரு 3 வருஷம். இந்த பாலிசியுடைய 12வது வருஷத்துல இருந்து அவருக்கு 1 லட்ச ரூபாய் வருஷம் அவருக்கு கிடைச்சிட்டு இருக்கும். ஒரு 10 லட்ச ரூபாய் பணம் கட்டுறதுனால சம் அஷ்யூர்ட்ல 10% கேரண்டியா அவருடைய லைஃப் லாங் கிடைக்கும் இந்த பாலிசியில. அதுவே அவருக்கு வந்து எனக்கு வருஷம் வேணாம், நான் தேவைப்படும் போது எடுத்துக்கிறேன் அப்படின்ற ஃபிளெக்ஸி ஆப்ஷன் சூஸ் பண்ணாரு அப்படின்னா வருஷம் அவருக்கு ரெகுலர் இன்கமா 1 லட்சம் கிடைக்கும். அது எல்ஐசி அக்கௌண்ட்ல சேவிங்ஸ் ஆகிட்டே வந்துட்டு இருக்கும். அப்படி எல்ஐசி அக்கௌண்ட்ல இருக்கிற பணத்துக்கு 5.5% ஆனுவல் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ல அவருக்கு இன்ட்ரெஸ்டும் அக்குமுலேட் ஆகிட்டே இருக்கும், அசலும் அக்குமுலேட் ஆகிட்டே இருக்கும். இது ரெண்டுமே கேரண்டி. என்ன ரெண்டு கேரண்டி? ரெகுலரா சம் அஷ்யூர்ட்ல 10% கொடுப்பாங்க, அது கேரண்டி.
இந்த சம்மசூர்ல வர தொகைக்கு 5.5% ஆனுவல் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேரண்டி. யார் கேரண்டி கொடுக்குறா அப்படின்னா இந்திய அரசாங்கம் செக்ஷன் 37 படி இந்த கேரண்டியை கொடுக்குறாங்க. அவரு 8 வருஷம் பணம் கட்டுறாரு. இந்த பணம் கட்டக்கூடிய காலத்துல அவர் 80C மூலியமா அந்த 12,51,000 ரூபாய்க்கு 2,40,000 ரூபாய் வரைக்கும் அவருக்கு டாக்ஸ் ரிபேட் கிடைக்கும். அடுத்து அவர் 8 வருஷம் பணம் கட்டிட்டு அந்த பாலிசில இருந்து எந்த அமௌண்ட்டும் எடுக்கல. உதாரணத்துக்கு அவரு 25 வயசு, அவர் 29 வயசுல மேரேஜ் பண்றன்ற ஒரு பிளான்ல இருக்கிறாரு. அப்படி பார்க்கும்போது அவருடைய 36வது வயசுல அவருடைய குழந்தையுடைய படிப்பு செலவு ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ அவரோட குழந்தையுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து அவர் காலேஜ் முடிக்கிற வரைக்கும் 16 வருஷம் அவரு 13 லட்சம் ரூபாய்க்கு 2,60,000 ரூபாய் டாக்ஸ் ரிபேட் அவருக்கு கிடைக்கும். நான் சொல்றது எல்லாமே 20% டாக்ஸ் ஸ்லாப்ல இருந்தீங்க அப்படின்னா எவ்வளவு ரிபேட் கிடைக்கும்னு சொல்றேன். ஓகே, நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், இந்த 16 வருஷமும் அவரு சர்வைவல் பெனிஃபிட்டா வந்த 13 லட்சம் தான். இவரு புதுசா பணம் எதுவும் கட்டல, சர்வைவல் பெனிஃபிட்டா வர 13 லட்சத்தை தான் இங்க 16 வருஷம் அவரோட குழந்தையோட கல்வி செலவுக்காக செலவு பண்றாரு. அதுல 2,60,000 ரூபாய் டாக்ஸ் ரிபேட் கிடைக்குது அவருக்கு. ஸோ 80C மூலியமா 2 முறை ஒரு பிளான் எடுக்கிறதுனால ஒரு முறை பணத்தை சேவ் பண்றதுனால அவருக்கு ரிபேட் கிடைக்குது. வேற எந்த பினான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட்லையும் 2 முறை 80C மூலியமா ரிபேட் கிடைக்கிறதுக்கு உண்டான சாத்தியமே கிடையாது. அவருடைய ஆனுவல் பிரீமியம் அவருடைய பேசிக் சம்மசூர்டை விட ஒரு 10% கீழே தான் இருக்கு. அதனால செக்ஷன் 1010D அவருக்கு அப்ளிகபிள் ஆகும். ஸோ அவரோட குழந்தையுடைய படிப்பு செலவுக்காக 16 வருஷம் 13 லட்சம் ரூபாய் அவர் செலவு பண்றாரு. அது மூலியமா அவருக்கு 2.6 லட்சம் ரூபாய் டாக்ஸ் ரிபேட்டா அவருக்கு கிடைக்குது. அடுத்து குழந்தையுடைய கல்யாண செலவு. அந்த குழந்தைக்கு ஒரு 25 வயசு ஆகும்போது குழந்தையுடைய கல்யாண செலவுக்காக ஒரு 8 லட்சம் ரூபாய் எடுக்கிறாரு. ஸோ இந்த 8 லட்சமும் அவருக்கு வித்தவுட் இன்கம் டேக்ஸ் தான். 1010D மூலியமா டாக்ஸ் ரிபேட்டும் உண்டு, 1,60,000 ரூபாய். அடுத்து இவரு சம்பாதிக்கிற காலத்திலேயே 25 வயசுல இருந்து இந்த பிளான் எடுத்து சேமிக்கிற பட்சத்துல அவருடைய ரிட்டையர்மெண்ட் 61 வயசுல ரிட்டையர்மெண்ட் ஆகிறாரு அப்படின்னு அப்ராக்சிமேட்டா நான் எடுத்துக்கிறேன். 61 வயசுல இருந்து அவருடைய 80வது வயசு வரைக்கும் இப்ப இருக்கக்கூடிய மருத்துவ வசதியில ஒருவருக்கு சரியான மருத்துவ வசதி கிடைச்சது அப்படின்னா அவரு 80 வயசு வரைக்கும் உயிர் வாழக்கூடிய சாத்தியக்கூறுகள் ரொம்பவுமே அதிகமா இருக்கு. ஸோ அவருடைய 61 வயசுல இருந்து 80 வயசு வரைக்கும் 20 வருஷத்துக்கு 30 லட்சம் ரூபாய் அவருக்கு சர்வைவல் பெனிஃபிட்டா எல்ஐசி கொடுக்குறாங்க. அந்த 30 லட்சம் ரூபாய்க்கும் 6 லட்சம் ரூபாய் டாக்ஸ் ரிபேட் அவருக்கு கிடைக்கும். ஓகே, அடுத்ததா அவரு 80 வயசுக்கு அப்புறம் காலமாயிராருன்னு ஒரு அப்ராக்சிமேட்டா நம்ம எடுத்துக்கிட்டா கூட அவருடைய நாமினிக்கு 20,47,534 ரூபாய், இந்த 4 ரூபாய் வரைக்கும் கேரண்டியா எல்ஐசி கொடுக்குறாங்க. என்ன கேரண்டி மூலமா கொடுக்குறாங்க? எல்ஐசி ஆக்ட் செக்ஷன் 37 படி இந்த 4 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு கேரண்டி. அந்த அமௌண்ட்டுக்கும் டாக்ஸ் ஃப்ரீ அமௌண்ட் தான். 4,90,000 ரூபாய் டாக்ஸ் ரிபேட் அவருக்கு கிடைக்கும். எல்ஐசி அதுல இருந்து 1 ரூபா கூட எடுத்துக்கிறது இல்லை, அப்படியே டோட்டல் அமௌண்ட்டையும் கிளைண்ட் கையிலையும் அவருடைய நாமினி கையிலையும் கொடுத்துட்றாங்க. ஸோ இதெல்லாம் நீங்க டோட்டல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு 20% டாக்ஸ் ஸ்லாப்ல இருந்தாரு, இந்த ஒரு பாலிசி எடுக்கிறாரு அப்படின்னா 19,29,507 ரூபாய் டாக்ஸ் ரிபேட்டா மட்டும் கிடைச்சிருக்கும். அவர் கட்டுறது என்னமோ 12,51,000 தான் அவரு பிரீமியம் கட்டுறாரு. ரிபேட் மூலியமா மட்டுமே 19 லட்சம் ரூபாய் சம்திங் அவருக்கு கிடைக்குது. ஸோ கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா அவரு இந்த பாலிசிக்காக பணமே கட்டல. இந்த பாலிசி எடுத்ததுக்காக எல்ஐசியும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் சேர்ந்து அவருக்கு 19 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்ல, இந்த பாலிசியோட பயன்கள் 71,47,534 ரூபாய். இந்த 4 ரூபா வரைக்கும் அவரும் அவருடைய நாமினியும் அனுபவிச்சிருக்கிறாங்க. ஸோ டோட்டலா கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாலிசி எடுக்கிறது மூலியமா உங்களுக்கு
94,18,281 ரூபாய் கிடைக்குது. இதுவே 30% டேக்ஸ் ஸ்லாப்ல போட்டோம் அப்படின்னா வேல்யூஸ் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். இதுவே 25 வயசுல இந்த பாலிசி எடுக்கக்கூடிய நபர் அவருடைய முதல் இன்கம்ல இருந்து இந்த பாலிசி எடுத்திருந்தாரு அப்படின்னா அவருக்கு கிடைக்கக்கூடிய தொகை இன்னுமே கூட அதிகமாகும் இருக்கும். ஏன்னா 8th ஒண்டர் ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்லுவாங்க காம்பவுண்டிங். அந்த காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் இந்த பாலிசியில இருக்கு. ஸோ அதையும் பயன்படுத்தினீங்கன்னா கிட்டத்தட்ட மேசிவ் இன்கம் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு முறை நீங்க பணம் கட்டுங்க, லைஃப் லாங் உங்களுக்கு இன்கம் கிடைக்கும். எப்பெல்லாம் தேவையோ அப்பெல்லாம் ஏடிஎம் வந்து கேஷ் எடுக்கிற மாதிரி இந்த அமௌண்ட்டை எடுத்துக்கலாம். நீங்க பீரோல பூட்டி வச்சு பணத்தை எடுத்து செலவு பண்றதுக்கு இந்த பாலிசி எடுத்துட்டீங்கன்னா இந்த பாலிசில இருந்து நீங்க எப்பப்பெல்லாம் தேவையோ பணத்தை எடுத்துக்கலாம். ஸோ நிறைய பெனிஃபிட்ஸ் இந்த ஒரு பாலிசியில இருக்கு. இந்த பாலிசி உங்களுக்கு எடுக்கணும் அப்படின்னா கீழே நான் நம்பர் தரேன், அந்த நம்பர் கால் பண்ணுங்க. உங்களுடைய வயதுக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுடைய வருமானத்துக்கு ஏற்ற மாதிரியும் என்ன பிளான் எடுத்தா உங்களுக்கு சூட்டபிளா இருக்கும் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு கைடன்ஸ் பண்றேன். அதுக்கப்புறம் முடிவை உங்ககிட்டயே விட்டுறேன், நீங்க இந்த பாலிசி எடுக்கிறீங்களா இல்லையான்னு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க மென்மேலும் வளர்க்கணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க நண்பர்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. குறிப்பா உங்க நண்பர்களுக்கு இந்த ஜீவன் உற்சவ் பாலிசி கண்டிப்பா வேணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அவருக்கு இந்த வீடியோவை அனுப்பி பார்க்க சொல்லி வற்புறுத்தி அவர் இந்த பாலிசி எடுக்க சொல்லுங்க. நன்றி.